தலைவணங்கி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே மகிமையான தேவன் ஆண்டவரே. அப்பா, நீ ஒருவரே ஆண்டவரே. அப்பா, நீ ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கோம் ஆண்டவரே. அப்பா, நீ பெரியவர், நீ நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. அப்பா, வானமே ஆண்டவரே, உங்களை சிங்காசனம் இந்த பூமியோட பாதப்படி ஆண்டவரே. அப்பா, இவ்வளவு பெரிய தேவனாக இந்த நாளில் ஆண்டவரே, அப்பா, முழு இருதயத்தோட ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க வந்திருக்கோம் ஆண்டவரே. உள்ளத்தில் ஆழத்திலே ஆண்டவரே துணிக்கிறோம் ஆண்டவரே. நீ பெரியவர் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஒரு வாரமாக ஆண்டவரே எங்களை ஆண்டவரே கண்மணி போல காத்து எங்கள் நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு குறை விராதபடிக்கு ஆண்டவரை குடும்பத்தில் ஆண்டி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, துதிக்கு வார்த்தைகள் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தைகள் போதாத ஆண்டவரே துதிக்கிறது ராஜா. அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பேசுகிற தாசனையும் ஆண்டவரே, நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, மூலியமாக ஆண்டவரே பேசுவீராக ஆண்டவரே. அப்பா, ஒரு ரகசியங்களை பகிர்ந்து கொள்வீராக ராஜா. கேட்கிற யாவருக்கும் ஆண்டவரே அப்பா இருதயங்கள் தொடப்படுவதாக ஆண்டவரே. அப்பா, செவிகளை ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே உடைய வார்த்தை கடந்து போகிறேன் ராஜா. சுகம் கடந்து போகிறேன் நான் செபிக்கிறேன். ஆறுதல் கடந்து போகும்படி நான் செபிக்கிறேன். சமாதானம் கடந்து போகும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, கேட்கிற யாவருக்கும் ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே ஆசீர்வாதம் கடந்து போகும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, துதி கணம் மகிமை உடைய செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise you in the name of our Lord Jesus Christ. It's a great pleasure and honor once again to meet all of you in Bible Generation, Cornerstone Assembly, Christ Like Transform Ministries. God is good, and today we're going to hear once again what God has to speak to us through His Word to a time like this. The series that we're going to talk about today is a title called Call for United Fasting with Weeping and Mourning. பரிசு ஹவுஸ் அசம்பிளிலிருந்தும் அறுவடை ஊழியர்களிருந்தும் பரலோகத்திலிருந்து வாழ்த்துக்கள் கொண்டு வருகிறார். இந்த நாளிலையும் கர்த்தர் இந்த நாளில் நம்மளுக்காக வைத்திருக்கிற வேத வசனத்தையும் அவர் நம்மக்கிட்ட சொல்லுகிற காரியங்களையும் இந்த நாள் நம்ம அவரோடு கேட்க போகிறோம். இந்த நாளுடைய தலைப்பு ஒருமனப்பட்டு உபவாசித்து கண்ணீரோடு துக்கித்து ஜெபம் பண்ணுவது என்ற ஒரு தலைப்பில் உங்களோடு நான் பேச போகிறேன். கர்த்தரோட பேசுவார் நம்புகிறேன். ஆவியானவரே சகல காரியத்தையும் மத்தியில் நம்ம கற்றுக் கொடுப்பார். இருதயத்தை திறந்த வண்ணமாக வைத்துக் கொள்வோம். It is not going to be another message. It's not going to be just another Saturday service message, but it's going to be a voice that is coming from heaven, giving direction to us what exactly to do. இது ஒரு மெசேஜாவோ என்றது ஒரு சர்மன்ட் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கொள்ளாதபடிக்கு பரலோகத்திலிருந்து நம்ம பரவப்பிதா நம்ம இருதயத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்ற அந்த காரியத்தை அவருக்கு நல்ல இடத்துல பகிர்ந்து கொள்வார் நம்புகிறேன். இது திறந்து இருக்கும். Let's read the scripture reading from the book of Joel chapter 2 verse 12. And I read in English first. Therefore also now, saith the Lord, turn ye even to me with all your heart, with fasting and with weeping and with mourning. Joel chapter 2 verse 12. ஆதலால் நீங்களும் இப்பொழுது உபவாசத்தோடு அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் இடத்தில் திரும்புங்கள். Let's pray. Father, we praise you. We thank you for this wonderful word. We thank you, Father, for the message. We pray the Holy Spirit will speak to us. பரிசுத்தவாவினரோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். நீரே சகல காரியத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. Thank you, Holy Spirit, in Jesus' name. Dear saints, I think all of you know the book of Joel.
Prophet Joel is around 2,800 years ago. He had a dream. And in that dream, the dream was all about the end times. And Prophet Joel was given the opportunity, was asked by God to write it down in a book. And that is what you are reading today in the book of Joel. So what you notice today, it is talking all about the end times. 2800 ஆண்டுகளுக்கு முன்பாக யோவேல் தீர்க்கதரிசி, இந்த யோவேல் புத்தகத்தை எனக்கு எப்படி நீங்க பார்த்துக்கணும்னா, யோவேல் தீர்க்கதரிசி ஒரு ஒரு சொப்பனத்தின் மூலமா கடைசி நாட்கள்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு ஒரு வெளிப்பாடை தருகிறார். ஸோ அதை வந்து அவர் ஒரு புத்தகமாக எழுதி நீங்க அதான் படிக்கிறீங்க. யோவேல் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். ஸோ அதில் ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு அவருடைய காரியங்களை மறைப்பதே இல்லை. God will never hide whatever things that he want to do from his prophets. And today God is revealing to all of you because you are the prophets of the land of Malaysia. இதனால கர்த்தர் ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்னா, நீங்க இந்த மலேசியா தேசத்திற்கு தீர்க்கதரிசிகளாக கர்த்தர் இந்த 7 நாட்களில் ஏவி எழுப்ப போகிறார். அதற்காக கர்த்தர் நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கேன். So இந்த யோவேல் புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது, when you look at the book of Joel, there are 3 things that we need to understand. Number one, what did Joel saw? Prophet Joel saw the condition of the people. Okay. Number 2, what should we do? Okay, or what Prophet Joel do? Okay, and the last part, if people committed and do whatever they need to be done, what is the commitment or the promises that God gave for obedience? So 3 காரியங்களை இங்க பார்க்கலாம். ஒன்றாவது காரியம், தீர்க்கதரிசி யோவேல் என்ன பார்த்தார் என்று முதல் காரியம், அந்த பூமி நில அந்த டைம்ல இருந்த நிலத்தை பார்த்தாரு. ரெண்டாவது என்ன செய்யணும்னு சொல்லி அந்த கனவுலே ஆண்டவரே அவருக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்தாரு, என்ன செய்யணும், 4 குறிப்பு, என்ன செய்யணும் இப்ப இந்த சூழ்நிலை மாற்றுறதுக்குன்னு சொல்லி. ஸோ அந்த சூழ்நிலையை மாற்றும்படி இந்த காரியத்தை உண்மையா செய்கிற முழு மனதோடு செய்கிற ஜனத்திற்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்காரு அதுவும் அதில் எழுதியிருக்கு. ஸோ this Joel chapter 2 is separated into 3 separate portions. Number 1, the portion of the condition of the people in the last days, and number 2, what should be done. The 4 points is also written in the book of Joel chapter 2. What are the things that God expects you to do? It is just like going for an exam. Okay, if you know the scheme of the answer scheme, it will be much easier for you to score A in the final. So God is actually giving you an answer scheme for the end time, for the land of Malaysia and for us. So this is an answer scheme that all of you should know it, because somehow or other we are going to sit for the next time anyway, but we don't want to fail. So in order for you to pass, we need to know what is it all about. So that is what we're going to discuss. And the third part is a commitment. Part 3 is a commitment that God gives in order for those people who obey with all their heart. Okay, let's go on. Number 1. Let's go to part 1. That is the current condition. If you read, we can start reading it from verse 2. From verse 2, I'm not going to read it verse by verse because it may take time consuming. I will go, you may read it later. The whole chapter, Joel chapter 2, from verse 2, you can start reading. There are, how many things here? There are around, 9 conditions of the land towards the end time. Number 1, there were thick darkness or gloominess, the day of the clouds, and the thick darkness as the morning spread upon the mountain. யோவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா ஒரு இருள் சூழ்ந்து இருந்ததாம். Let's read it in Tamil. அது இருளும் அந்தகாரமான நாள், மாப்பும் அந்தரமும் நாள்,
okay, enough. Thank you. So what God is trying to tell, it is a time of darkness. It's a time of gloominess. Today, if you look in the country of Malaysia, there's a lot of darkness. Evil is proceeding over the good things. Bad things are proceeding over the good things. The evil people arises and do the evil things, and things are getting cloudier and cloudier. Some of you may even say, what is the future for me in this country? What am I supposed to do? Should I run away to another country? Some of you are asking like this because of the darkness is oppressing the people. In the இருளான ஒரு சூழ்நிலை தேச தேசத்தில் நீங்கள் நல்லா பார்க்கலாம். அநேக திட்டங்கள், அநேக காரியங்கள், தேவையில்லாத ஆட்கள் தேவையில்லாத காரியத்தை கொண்டு வந்து ஜனங்களை அமர்த்தும்படி அவர்கள் ஒரு இருளுக்குள்ள அவர்களை தள்ளும்படி இன்னைக்கு இந்த தேசம் காணப்பட்டு கொண்டிருக்கு. So I think it's more similar to the condition. There is some are having financially darkness, some are having family breakages. So many problems is actually coming from the country. It is not coming from the family, it's coming from the country, and the rules have been made in such a manner to oppress certain people and to give certain things to certain others and to bring the differences. So these are called dark clouds. So number one. Number two, no good leaders. You can continue it in the same verse. A great people and strong, there had not been ever like neither shall be any more after it. There will be no more strong people even in the years of many generations. What God is trying to say is there will not be good leaders. Good leaders will not be there. Good leaders with the heart of a father to the people, a father to the generation. They want to make money, they want to get rich, they want to have great, but they are not there for you to help you to see better. Okay, this is what it means by good leaders. Because a good leader is not a person who use others for their benefit, but a good leader who promote others to see their prospering or growing, and so that they can grow alongside with the people. That is a good leader. So God says you cannot find good leaders at that time. இந்த வசனத்துல நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா வாசிங்க. Same verse, chapter 2 verse 2, second part. விடிய கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படி பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை. இனி தலைமுறையாக வரும் வருஷங்களில் உண்டாவதும் இல்லை. Okay, so you see what God said? There will be another tribe of people who rise. Another tribe of people will rise. அப்படின்னா இன்னொரு ஜாதி பரவுமா. அந்த ஜாதி என்ன செய்யுமா? இருக்கிற ஜாதியை அமுக்குமா. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றாரு ஆண்டவரே? So there will be another tribe becoming strong and will oppress the others. I think you understand what am I trying to say. Okay, number 3, verse 5. It will be like a fire devoured before them, and behind them a flame burneth, and the land is a garden of Eden before them, and behind them a desolate wilderness, yea, nothing shall escape them. God is trying to tell, like in a fire condition, when a fire ablaze, whatever, everything will be destroyed. What God is saying, nothing left, and they don't know where to run to. Okay, so that is a condition. Today, many people are in this situation. They lost the job, they lost their families, they don't know where to go. Some end up without Jesus going into suicide. Do you know, in entire earth, 86,500 people are dying every day. I just want to remind you of the statistics. Every second, 60 people are perishing every second. So today, you and I, we cannot be delayed. We cannot say, okay, never mind, I pray tomorrow. Remember, every second, 60 people dying. 90% of them, they don't know where they're going, because they're not sure they're going to heaven or hell. 90%.
probably 10% or 5% probably would make it to heaven. So today, you and I, the time is very, very crucial. So you cannot say, I'm going to pray tomorrow. Every day, your prayer makes a difference. Because why? Only your prayer can save the land. So that is why I say, this condition, people don't know where they're going to. Okay, they're not running here and there. Okay, we don't read that. Next point, I think point 4. Point 4, verse 6. Before their face shall the people be much pain. All faces shall gather blackness. Okay, verse 6. Can we read? Much pain. அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள். எல்லா முகமும் கருகி போமா, கருப்பாயிருமா. ஓகே, அப்புறம் நடுங்கி போவார்கள். In English it says with much pain. So the people will go in pain. வலியில ஜனங்க இருப்பாங்க. Okay, அவங்க முகம் கருகி போறதுனால they will be disgraced, they will be embarrassed. That is what God is trying to say. These are the condition. These are the condition that Prophet Joel saw. Okay, the next point, I think point 5. No one trust another. Verse 8. Neither shall one trust the other. They shall walk everyone in his path, and when they fall upon the sword, and they shall not be wounded. Let's read verse 8. Down. Next verse. Trust me. ஒன்றே ஒன்று நிற்காது. ஒவ்வொன்றும் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயத்தங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமல் போகும். Okay. No, neither shall one trust the other, and they shall walk everyone in their path. What God is trying to say is, they are trying to say, my way. This is my way. They say, I don't disturb you, you don't disturb me. Husband say to wife, wife say to husband, you can find your own thing, I can find my own thing. Children will say the same thing. All will go on their own ways. Okay, this is what God is trying to tell. They shall not be wounded. You know what is it? Because they are not in synchronized. They are on their own way. Verse 9. Ruining their own houses, running into their own houses as thieves. Okay, verse 9. They shall run to and fro in the city, and they shall run upon the wall, and they shall climb upon the house, and they shall enter at their windows like thieves. Let's read. அவர்கள் பட்டணம் எங்கும் செல்லும். மதிலின் மேல் ஓடும். வீடுகளின் மேல் ஏறும். பலகனி வழியாய் திருடனை போல உள்ள நுழையும். பலகனிகளை போல, பலகன windows. So they will enter into the house like thieves. சொந்த வீட்டு thief மாதிரி வந்து போற ஒரு சூழ்நிலை. Okay, and then verse 8 condition. Natural disaster will be there. The earth shall quake before them, and the heaven shall tremble, and the sun and the moon shall be darkened, the stars shall be drawn, they are shining. Okay, verse 10. அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும். வானங்கள் அசையும். சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். நட்சத்திரங்கள் ஒளிமழுங்கும். Okay, so what God is saying, the sun, the moon will be darkened. What He is saying is natural disasters are at place. Natural disasters at place. So all this, you may say, this message I've been hearing it for a long time. It's true. We have been hearing this message for a long time. But the sad part is, there's still so much of complacency among the people. Okay, God has been reminding, as in the day of Noah, God reminded the people, the flood is going to come, the flood is going to come, the flood is going to come. All made mockery of Noah and said, this guy is insane. He's building his ark on the mountain. And everybody made fun of him. Okay, so that is exactly the situation today. All these things we know, as preachers, as teachers, as pastors, as ministers, some of you highly qualified, you know everything. But in the moment say, oh it's okay, no, there's no time for complacency. God says, God is reminding again and again and again.
Okay, the last one. Okay, point 8. I think unbearable days will come, and the Lord shall utter his voice before his army, and the camp is very great. For the strong that executes his word, for the day of the Lord is great and very terrible, and who can abide it? So the unbearable days will come. அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நாட்கள் எட்டாவது குறிப்பு வரும். These are the 8 things that our prophet Joel saw for the end times. But if you look at what we are now and what prophet Joel saw, I think it's almost 80% there. Another left 20% only. So what am I trying to tell? We are heading towards something not going to be pleasant. Okay, I'm telling it because that is how the word of God says. I can't be giving you a sugar-coated message to make you happy. பாருங்க பைபிள் வசனத்துல என்ன சொல்றாருன்னா யோவேல் தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டவர் வெளிப்படுத்துறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒன்றும் புதிய காரியம் இல்லை, இங்கே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால நம்ம இந்த காரியத்துல என்ன செய்யணும்னு சொல்லி யோவேல் தீர்க்கதரிசி எழுதியிருக்காரு. ஸோ அதை நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சோம்னா கர்த்தர் நம்மளை மட்டும் இல்லை இந்த தேசத்தையும் பாதுகாப்பார். Okay, let's go to the part 2. The 4 necessary action need to be taken immediately. Okay, ரெண்டாவது பாகத்துக்கு போவோம். இப்போ நம்ம 8 குறிப்பு பார்த்தோம், என்ன சூழ்நிலைகளை யோவேல் பார்த்தாருன்னு. இப்போ 4 ஆலோசனைகள் தீர்க்கதரிசி யோவேல் நமக்கு கொடுக்கிறார். 4 ஆலோசனைகள். ஒன்றாவது ஆலோசனை, the first suggestion that Prophet Joel is giving for, but the first one is this: rend your heart and repent. Okay, Joel chapter 2 verses 12. Okay, and rent your heart and not your garments. What God says, rent your heart and not your garments, because in those days they like to tear their garments. Okay, they like to tear their garments. They put the sackcloth, they put the ashes on the top. God says, enough of you tearing the garments. Now you got to tear your heart. You know what God says? There must be a genuinity in our heart today to repent. Not a seriousness in our heart to say, Lord, I am repenting of my personal ways that I have been doing the wrongly way. You got to repent. This is what God said. Rent your heart, not your garments. Turn to the Lord. God said, turn to Him. For He is gracious and merciful, slow to anger, and great in kindness, and repented Him from evil. Let's read in Tamil, verse 2, 5, 13. நீங்கள் ஒரு வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். Okay, now so God says you got to repent and turn to God. Turn to the presence of God. Today many people say I'm praying. Praying is just the beginning. Praying is not enough. You need to be in the presence of God. Prayer will lead you to the presence of God. But those people who don't even pray, I don't know where you're going. Are you getting my point? What am I trying to say? பாருங்க, ஜெபிக்கிறேன்னு சொல்லி அநேகர் சொல்றீங்க. ஜெபிக்கிறது ஒரு ஆரம்பம் தான். நீங்க எதுக்கு நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்களோ அடுத்து உங்களுக்கு வரப்போற தேவ பிரசனம். ஸோ ஜெபிக்கிறவங்களுக்கு தான் தேவ பிரசனம் வரும். ஸோ தேவ பிரசனத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சிருக்கும் போது தான் கர்த்தர் உங்களை மனம் மாறின சந்ததி என்று கர்த்தர் அழைக்கிறாரு. ஆனா இன்னைக்கு என்ன கேள்வினா, ஜெபிக்கவே இல்லைன்னா நீங்க எங்க போறீங்க? Where are you going? Is in a state of complacency. We can be doing big ministries, brothers, sisters, ministers. You can be anointed. You can do mighty miracle. A miracle can happen when you pray. That does not mean you have the presence of God. This is an alert. This is an alert from God. God says, repent. God says, without my presence, you cannot be protected. Repent. So this is number one point. ஒன்றாவது காரியம் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு நீங்க அழைக்கப்பட்ட ஜனமா இருக்கலாம், நீங்க உங்களுக்கு ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், நீங்க பெரிய காரியங்கள் செய்யலாம், நீங்க ப்ரே பண்ண ஆளுங்க சுகம் அடையலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பாதுகாப்பு தேவ பிரசன்னத்துல மட்டும்தான் இருக்கான். You know, protection is not in prayer. Protection is in the presence. But without the prayer, you cannot enter into the presence of God. Today what God says, if you are not in the presence of God, it is high time for you to begin with prayer. That is what God is trying to say. Point number 1. Point number 2. Call for unity prayer. Let's read verse 15. Blow the trumpet in Zion. Sanctify a fast. Call a solemn assembly.
verse 15. சியோனிலே எக்காளம் ஊதுங்கள். சியோனிலே எக்காளம் ஊதுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியாயங்கள். பரிசுத்த உபவாச நாட்களை நியமிங்கள். What God is saying? God says call for a fast, not an individual fast, not a church fast. Call for the nation fast. God is asking to call you for a nation fast. All over the world, whoever ministry, whatever ministry you can label yourself, you can be labeling whatever it is. God says it has to be a call for the nation. All the churches must come into fasting. Are you getting it? புரியுதா உங்களுக்கு என்ன ஆண்டு சொல்றாருன்னு? 15ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, எக்காளம் ஊதுங்கள், பரிசுத்த நாளை உபவாச நாளை நியமிங்கள். அப்படி என்ன சொல்றாரு? கூறுங்க, விசேஷ ஆசாரிப்பை கூறுங்கள். அப்படி என்ன சொல்றாரு? எல்லாரையும் கூட்டுங்க, ஒரு மனம் படுங்க, ஒன்னா சேருங்க, உபவாசம் பண்ணுங்கன்றாரு. இன்னைக்கு ஜனங்களுக்கு பிரேயர்களே கஷ்டம். உபவாசமா என்னை விட்டுரு சாமி, என்னைய வேணாம், நீ இப்படி இருக்க முடியாது. திருசபையே கர்த்தர் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? இதான் அன்செஸ்டிங். நீ உபவாசம் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கல. So I will tell you what we are going to do next towards the end of the service. So I will tell you what we are going to do, and I encourage you to join. Because why? This is not about me fasting, it's not about you fasting, it's about us. It's about the country of Malaysia must be protected through our fasting. Okay, later we'll go for it. Number three, God is asking to include everyone. Let's see what God is telling. Verse 16, gather the people, sanctify the congregation, assembly the elders, gather the children. Wow, elders also must come, children also must come, and those who stuck the breast, let the bridegroom go forth into the chamber, and the bride out of the closet. You know what God says? Even small babies or feeding babies fasting. Wow. Okay, that is what number 4 God says. As that those that stuck the breasts, that means what? The babies are getting the feeding from the mother, and the bridegroom not going for honeymoon. Look, that is what God is saying. Even the bride out of their closet. Let's read in Tamil. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பால் குடிக்கிற பிள்ளைகளை குழந்தைகளையும் கூட்டுங்கள். ஓ மை காட். மணவாளன் அறைக்குள்ள போகாம எல்லாம் வெளியாகும். என்ன ஆண்டு சொல்றாருன்னா எல்லாத்தையும் கூப்பிடுங்க. Today the message that God is giving today, this is an urgent call. This is an urgent call for all of you together. Whether you are children, whether you are an elder, whether you are a newly bride, a married bride going in honeymoon, whether you are a small baby, God says all must come together. You see, this is the point that at times I just want to say something personally. I find it so difficult with many ministers. I find it so difficult. They come and tell my ministry, I do fasting on myself. Brother, it's not your ministry. No ministry is labeled under your name. Remember that. All ministry is God's, and all members is God's, and all churches is God's, and it is not yours. You are only a caretaker. And God, you know what God says? Come together in my assembly into fasting, weeping and praying. This is what God is trying to tell you. Don't segregate yourself and start telling, oh, I'm going to do on my own, you're going to do on your own. It doesn't work, brother. It doesn't work, sister. For those who are listening, we are going to proclaim a fast for next 3 days from Monday, Tuesday and Wednesday, 3 days. You can take whatever type of fast according to your ability and your physical. Some of you may not be healthy, maybe medication. You can take a Daniel fast. Daniel fast means vegetable fast. Some of you are slightly better. You can skip your lunch, only take breakfast and open breakfast, eat at 5 o'clock. Some of you, even a little more stronger, you can have 3 meals skip, morning, lunch and dinner. I want to tell you something.
Jesus Christ is our perfect model, and he himself has to fast for 40 days. If Jesus himself showed a wonderful model of fasting for 40 days, why are we giving so much excuses when it comes to fasting? And you say, oh, I got gastric problem, Master. I got this problem, I got that problem. If you get whatever problem, at least you can go in and fast. So please do not give any excuses. Do not give any excuses saying that I cannot do that, I cannot join. Other things I'm okay. This thing, please don't ask me. Don't say that. Alright. So that is what I want to tell all of you. Maybe Monday, Tuesday, and Wednesday, 3 days we will go in a fast. We'll go in a fast. For those people who want to eat, you can take vegetarian meal, at least those people who have medication. So this is what I want to tell. So all of you, God says, include everyone. And you look in the book of 2 Chronicles chapter 7 verse 14. Even the animals were fasting. And this message is not another message, Saturday message. This message is a call, a serious call for all of us together in fasting. Wherever you are, you can be in whatever country you are listening right now, please come together in this fasting, because it's very crucial for all of us to be included. Number 4, pray with deep anguish. Okay, நான் தமிழ்ல உங்களுக்கு சொல்றேன். 16ஆம் வசனத்துல I go for number 3 first, for Tamil speaking people. எல்லாத்தையும் ஆண்டவர் கூட்ட சொல்லுகிறார். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் உபவாசத்தை கூப்பிட போறாங்க. I'm going to call for Monday, Tuesday and Wednesday 3 நாளுக்கு. ஸோ இந்த 3 நாளில் நீங்கள் வந்து உங்களால் மருந்து எடுக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் டெனியல் ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றது செய்யலாம். அப்படி உங்களுக்கு மருந்து எடுக்காதவங்க கொஞ்சம் உடம்பு நல்லா உள்ளவங்க லஞ்சு மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் உடம்பு நல்லா தேர்ந்தவங்களா அப்படின்னா 3 வேளையும் சாப்பிடாம ஜெபிக்க ஆரம்பிப்போம். 3 நாள் திங்கள் செவ்வாய் புதன் வர திங்கள் செவ்வாய். இது வந்து உங்க பர்சனலுக்காக இல்லை, இது வந்து தேசத்துக்காக, கர்த்தருக்காக, தேவ ராஜ்யத்துக்காக. ஏன் உத்தியோகம் என்னோட மினிஸ்ட்ரி உன்னோட மினிஸ்ட்ரி சொல்லாதீங்க. நீ எந்த மினிஸ்ட்ரி இருந்தாலும் சகல மினிஸ்ட்ரியும் அதுக்கு அது சொந்தக்காரர் ஆண்டவர். நம்ம இல்லை, நம்ம சும்மா நம்ம வந்து கேட்டேக்கர்னு சொல்லுவோம். கேட்டேக்கர் நம்ம சும்மா அதை வந்து என்ன செய்யறோம், ஊழியம் பண்றோம், பார்த்துக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ தயவு செஞ்சு இந்த காரியத்துக்காக நீங்க முக்கியத்துவம் எல்லாத்தையும் கூட்டுவோம். ஸோ இந்த மெசேஜ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜாக சொல்லலை. I am giving you the call for fasting. Call for fasting. Okay. Fasting பண்ணும்போது என்ன செய்யணும்னு 4வது குறிப்பு. Let's go to point 4. Pray with deep anguish. Joel chapter 2 verse 17. Let the priests and the ministers of God weep between the porch and the altar. And let them say, spare my people. Spare thy people, O Lord, and give not thy inheritance to reproach. And he that heathen shall not rule them. The heathen should not rule me. Okay, wherefore should they say among the people, where is their God? Let's read in verse 17 in Tamil. கர்த்தரின் பணிவிடைக்காரர்களாகிய ஆசாரியர்களும் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் கனிவோட ஓட சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? மண்டபம்னா வெளியே, பலிபீடம் உள்ளுக்கு. கண்ணீரோட ஓட சொன்னாரு. பாருங்க, ஏன் நம்ம கண்ணீர் வர மாட்டேங்குது? என்ன பிரச்சனை இல்லை, அதனால கண்ணீர் வராது. ப்ராப்ளம் இருந்தால்தான் கண்ணீர் வரும். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு இப்படி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ற ஜனத்தை கர்த்தர் தேடுகிறார். God wants people who are weeping from the porches to the altar. So the God said, people are serious now. Not people who are coming having a nice time, chit chat. I tell you one thing. Fasting is not about going without food. Fasting is also your attitude during fasting is also very important. Your attitude, you cannot be doing the same thing, watching the TV, talking nonsense, this and then this, and you say you're going without food and you say you're doing fasting. No, God wants to see your attitude during fasting. How you behave, how you think, it's all matters. இதுக்கு ஆண்டவர் இந்த காரணம் சொல்றாருன்னா மண்டபத்திலிருந்து பலிபீடத்துக்கு கண்ணீரோட ஓட சொல்றாரு. அப்படின்றது கண்ணீரோட ஜெபிக்கணுமா? ஓகே, கண்டினியூ ரீடிங். கர்த்தாவே நீர் உம்முடைய ஜனத்தை தப்பவைங்க புறஜாதியின் கைகளிலிருந்து
சொல்றாரு. அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் பலிக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாது. ஆண்டவரே எங்களை போய் அந்நிய ஜனத்துக்கு மத்தியில எங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. அப்புறம் அவங்க கேட்பாங்களாம், உங்க ஆண்டவர் எங்கன்னு கேட்பாங்களாம். இன்னைக்கு இப்படித்தானே கேட்டுட்டு இருக்காங்க, உண்மை தானே? இப்படிதான் கேட்டுட்டு இருக்காங்க. சொல்றோம், ஓ ஆண்டவர் பெரியவரு, ஆண்டவர் இது செய்யறாரு, ஆண்டவர் இது செய்யறாரு. ஜனங்க பத்தில where is your God? Where is your God? You know because why? Because there is no seriousness in the midst of us. There's no seriousness in the midst of the ministers. And there's no seriousness in the midst of the Christians. So-called, they know the person through and living God. They are not crying. There's no tears in their eyes. Okay, that is the fourth point. Okay, there are 4 points. Point number 1, repent. Okay, render your heart. Point 2, unite in a call for unity prayer. Point number 3, include everyone. Point number 4, prayer with deep anguish. நான் தமிழ்ல உங்களுக்கு சொல்றேன். முதலாவது மனம் திரும்ப சொல்றாரு. இரண்டாவது சேர்ந்து ஜெபிக்கும்படி அழைக்க சொல்றாரு. மூணாவது எல்லாத்தையும் கூட சொல்றாரு. நாலாவது கண்ணீரோடு ஜெபிக்க சொல்றாரு. 4 காரியத்தை நீங்க இந்த நாள்ல செய்ய உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஸோ திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள். ஓகே, all of you have to come because this is not about you, it's about the kingdom of God. And if you look at the third part, there are 12 blessings that God promised. I'm not going to go one by one because I think you all can read. மூன்றாவது பக்கத்துல பார்த்தா 12 ஆசீர்வாதங்கள் கர்த்தர் இந்த காரியத்தை செய்யறவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் இல்ல. நீங்க பாருங்க, ரொம்ப பேர் blanket prayers ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, நடக்காது. Those people are serious. Today, if you and I are serious, these 12 blessings are only for the serious people, not for the people who sit and watch. Okay, you don't do that. I okay when you want. You okay, but you are not included into it. Just like not entering into the ark of Noah. Okay, I will go one by one. I am not going to tell exactly. Number 1, God will take ownership of you. கர்த்தர் உங்களை வந்து அவருடையவர்னு சொல்லுவார். Okay, this is number 18. And the Lord will be jealous for the land and pity his people. God will jealous for the land. God says, you know, jealous means what? He takes ownership for the land. You cry and pray, and he feel pity for the people. Okay, number 1, ownership. That is number 18. Can I read number first? அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு இங்கிலீஷ்ல ஜெலஸ் போட்டிருக்கு, தமிழ்ல வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை பிட்டி கடாட்சிப்பார் எனக்கு தெரியல என்னன்னு தமிழ்ல. Pity for the people. Okay, I'll go for the next one. Verse 19. God will make you satisfied. கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்துவார். சோளத்திலையும் வைன்லையும் எண்ணெயிலையும் கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்துவார். இந்த 4 காரியங்கள் செய்றவங்களுக்கு. Verse 19. Yea, the Lord answer and say unto the people, behold, I will send corn and wine and oil, and ye shall be satisfied therewith, and no more make you a reproach among the heathen. Verse 19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி இதோ நான் உங்களை இனி புற ஜாதிகளுக்கு நிந்தையாக வைக்க மாட்டாங்க. பார்த்து சொல்ல மாட்டாங்க என் குணங்களா அப்படியா இருக்காங்க சொல்ல மாட்டாங்க. ஓகே, கண்டினியூ. தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்து உங்களை திருப்திப்படுத்துவேன். போதும். So திருப்திப்படுத்துவேன். God will satisfy. Today, if your life is still unsatisfied, you are still saying, God, I am still so much things unsatisfied. God says, do these 4 things, I will make you satisfied. Wow, what a wonderful blessing. Okay, verse 4. Fourth point, field will produce. Okay, I think we will take a lot of time to go one by one. Fear not, O Lord, be glad and rejoice, for the Lord will do great things. Verse 22. Be not afraid, ye beasts of the field, and the pastures of the wilderness to spring, for the tree beareth their fruit. Tree also will bear its fruit. The fig and the wine will yield their strength. Oh, wonderful. Even the fig
will come up with the fruit. So God says what? Whatever you put your hand to, whatever you put your hand to will prosper. Today, if things are not prospering, if you are not prospering in whatever things you do, you can be studying, you can be working, you can be mother, you can be father, you can be at any position. If it is not moving, today you have to do the 4 things that what God is calling to you. You will produce. Okay. கர்த்தர் சொல்றாருன்னா எந்த உங்களுடைய மரம் செடி கூட கனிகளை கொடுக்கும். அப்படின்னு நீங்க எதுல கை வச்சாலும் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும்னு கர்த்தர் சொல்றாரு. 5வது நம்ம பாயிண்ட், God will do great things. Number 6, good climate and season. அப்படின்னா 5வது காரியம் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வாராம். 6வது நல்ல சீதோஷ நிலைமை. அப்படின்னா இந்த சுனாமி இதெல்லாம் வராது. சுனாமி, earthquake இதெல்லாம் வராது. 6வது. 7வது abundance of food. அப்படின்னா சாப்பாடு இல்லைன்னு சொல்லி நிக்க மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? நீங்க சாப்பாடு கொடுப்பீங்க. இந்த வருஷம் அப்படிதான் இருக்கும் போது நீங்க இந்த 4 காரியத்தை செய்றீங்க. நீங்க அன்னைக்கு சாப்பாடு கொடுக்க போறீங்க. You will give food and you will be abundance of food. 8வது restoration of lost blessing. Okay, let's read this verse 25. And I will restore you for the years that the lotus have eaten, the cankerworm and the caterpillars and the palmerworm, and my great army which I send among you. Let's read verse 25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை ஆகிற வெட்டுக்கிளி, பச்சை கிளி, வெட்டுக்கிளி எல்லாத்தையும் இருக்கு. ஓகே. என்னது? பூம்ஸ், பூச்சிகள், பூச்சிக்கட்டை பூச்சியாம், பாம்பம். ஓகே. அப்புறம் பச்சை புழுவும் மஞ்சள் புழு, எந்த புழுவும் பச்சிக்காத வருஷங்கள் அளிப்பே. ஓ, வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஐயோ, எக்ஸைட்டட் God says not. பச்சை கிளி, மஞ்சள் கிளி, சோப்பு கிளி, எந்த கிளியுமே உங்க சாப்பாடு, உங்களுடைய தானியத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை சாப்பிடாது. Understand? Are you getting it? There will be no cankerworm, there will be no caterpillar, there will be no palmerworm will be eating your blessings. Today, I notice there are so many programs being run by so many people. Christians, I'm telling to you, not unbelievers. You are running so many programs, but none of it are getting the good response. You're just getting 50%, sometimes 20%, 10%, not even 70%. You know because why? Because you fail in doing the 4 things that I told you just now. Okay? You need to come in fasting. You need to come, all of you to come together, and you need to go in tears before the Lord for the land. You've got to do it. There's no other way out. There's no other way out. Okay, number 9. God will satisfy you. கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்துவேன்னு சொல்றாரு. Verse 26. Number 10. No embarrassment. அப்படின்னா எந்த ஒரு வெட்கத்துக்கு உங்களை கர்த்தர் விட மாட்டாராம். Verse 28. Supernatural gifting. அப்படின்னா அற்புதங்கள், அடையாளங்கள் உங்களுடைய பிள்ளைகள் மேல உங்க மேல நடக்கும். Let's read verse 28. And it shall come to pass afterwards that I will pour my spirit upon all flesh, and your sons and daughters shall prophesy, your old men shall see dreams, and the young men shall see vision. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். மாமிசம் இருக்குன்னா, மாமிசம் இருந்துச்சுன்னா அது மேல ஊற்றுவார் ஆவி எல்லாரும் மேலேயும். ஓகே, இவன் அப்பொழுது ஒரு குமாரன் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். மூப்பர் சொப்பனங்களையும் மூப்பர் சொப்பனம் தான் நிறைய தூங்குறாங்கல்ல, தூங்குற சொப்பனம் தான் வரும். ஸோ ஏதோ ஒண்ணு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆவியானவர் உங்க மேல ஊற்றுவார். யாரு மேல? கண்ணீரோட ஜெபிக்கிறவங்களோட, உபவாசம் ஜெபிக்கிறவங்களோட, ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறவங்களோட, சும்மா தூங்குறவங்களோட இல்ல. புரியுதா? Dear church, you understand? God will pour His spirit of prophecy upon your sons and daughters. Men, old men will see dreams, and young men will see vision. Because of you of praying in tears and fasting and coming together. It's not a single one-man fasting. I'm telling about togetherness in the fasting. So this is supernatural things will take place. Okay, the last one, mighty miracle will work. Verse 29, I think you need to read. Mighty miracle will happen as you come together. Today, church, dear children,
ministers, servants of God, I want to encourage all of you. I have to encourage all of you. I think you are doing quite well, pretty well already, almost there, but it's not there yet. So today I want to encourage all of you to come together in fasting. Let's repent. Let's repent. Let's call all of us together. Let's fast and let's cry before the Lord for the land of wherever you are living. And God is promising you that He will give you whatever that He has promised you, the 12 blessings He has promised you in the book of Joel, chapter 2. So I think the text of this message I already sent to you. You can take your time to read and ask Holy Spirit to explain more. But this is an urgent call. This is like, and house is in fire. People call fire for the fire department to come. That is how I am trying to tell to all of you. It's an urgent call for the land of Malaysia. It is an urgent call for all ministers and all Christians. Please do not take it lightly. அசட்டை பண்ணாதீங்க. அன்னைக்கு வந்து யோவான் ஸ்நாபகனே சொன்னது போல நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அசட்டை பண்ணாதீங்க. அதான் எப்பவும் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, பாஸ்டர்ஸ்ங்களுக்கு ஒரு வேலை இல்லை, அதான் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகாதீங்க. Because you will not be included in the blessings if you fail to take this call for today. So I want to encourage all of you. Combined unity fasting, weeping, mourning is the only solution for Malaysia and for yourselves. இதுதான் நம்மளோட சொல்ல வர. அப்படின்னா ஒருமனப்பட்டு உபவாசித்து கண்ணீரோடு ஜெபிச்சு போகிறது தான் இந்த நாளில் உங்களுக்கு வந்து இதுதான் தீர்வு. மலேசியாவுக்கும் நம்மளுக்கும் இதுதான் தீர்வு, வேறு வழி கிடையாது. You can be skillful in any area, but it is God who prospers a person. புரிந்து கொள்ளுங்க. நம்ம எப்படி வேணாலும் பிரயாசப்பட்டு என்ன வேணாலும் ப்ரோக்ராம் செய்யலாம், என்ன வேணாலும் ப்ரீச்சிங் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் ஆக்டிவிட்டி செய்யலாம். ஆனால் கர்த்தரை ஒருவர் தான் அதை ஆசீர்வதிக்கிறவர். உயர்வு வடக்குலேருந்தும் கிழக்குலேருந்தும் மேற்குலேருந்தும் வராது. உயர்வு பரத்திலிருந்து தான் உங்களுக்கு வரும். If God is not blessing you, you can never be blessed, even though you can run from all angles to do all things without vision. It doesn't work, brother. It doesn't work, sister. Today, let's hear to the voice of God. Let's repent. Individual ministry is good, but not sufficient to anticipate the end time. இப்போ நீங்கள் செய்கிற தனித்தனி ஊழியம், இந்த ஊழியம் அந்த ஊழியம் அந்த ஊழியம் நல்லா நல்லது, வெரி குட், நல்லா செய்றீங்க, நல்லா செய்யுங்க. ஆனால் அது பார்த்தாடு இந்த கடைசி நாட்களுக்கு நீங்கள் செய்கிற இதை தனித்தனி ஊழியம் பார்த்தாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து உபவாசத்து கண்ணீரோடு மலேசியாவே அழுவுமா? Just 3 days, just for 3 days. I'm not asking for 30 days. I'm not asking like Jesus Christ 40 days. If 40 days, I think you'll sure run away. 40 நாள் உபவாசம் கேட்டால் ஓடிடுவீங்க. 40 நாளாக சொல்ல 3 நாள் just go into your prayer room, weep before the Lord, say, God, I am in this call. I do not know what this man is preaching. He says, as God, I am in this. I want to claim the 12 blessings. I want to be a part of this work for the land of Malaysia. Do that. Let's arise and pray. Father, in the name of Jesus, we thank you for this wonderful time. For ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து கரங்களை வைத்து ஜெபிப்போம். பிதாவே, இந்த அருமையான நாளில் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. Father, we pray as your children is committing for a 3-day fast. From Monday, Tuesday and Wednesday for 3 days. Whoever they are, wherever they are watching from live, Lord, whoever that makes a commitment right now, I pray, Lord, that give them grace for the 3 days fast, Father. It really doesn't matter whether they're going to do what type of fasting, according to their needs, according to their ability, physical. But Father, as they're committing today, as they're lifting up their hands and committing today, I pray for the favor of God to go forth upon their life in fasting. Father, we are doing it because of you, Lord, because we love you, Father. We repent, we tear our heart, we come before you in weeping. Lord, we want this land of Malaysia and we want the entire earth to be protected, and we are doing it for your name's sake. Father, we praise you. I praise for your special grace and favor, and special anointing shall be released upon each and every one who are watching, Father. I praise you. I give you all glory. பிதாவே, நாளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தீர்மானம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே 3 நாள் உபவாசத்தில்
இன்னைக்கு திருமணம் பண்ணி கொண்டிருக்க ஒரு பிள்ளைகளுடைய விசேஷ அபிஷேகத்தினால பாதுகாத்து நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். நேசத்துக்கு மட்டுமில்லை, அகில உலகத்திற்கும் நன்மையான காரியத்திற்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு சன்னதி, ஒரு மனமாய் ஜெபிக்கிற ஒரு சன்னதி இந்த நாளில் உருவாகும்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, இந்த உங்களுடைய குரலை கேட்டு இந்த காரியத்தை செய்கிற இந்த பிள்ளைகளை விசேஷமாக ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். பரிசுத்த நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். God bless you all. Let's sing a song before I finish. Then I'll make we will close up the prayer. Let's sing one song. 1 minute.
இருக்குல்ல Thank you, dear saints. We want to thank you for this wonderful time. So please remember to go in fast for the next 3 days. We'll start on Monday, coming Monday, Tuesday, and Wednesday. Thank you so much. I hope that God will bring great change in this land through this unity prayer. As we have committed, I believe this is the change. It's a season, it's the wind of God blowing from the land of Malaysia. ஊழியர்களே தேவபலியில் உங்களை உற்சாகப்படுத்த மறந்துடாதீங்க. இந்த சிம்பம் பண்ணாலே உங்களால் முடிஞ்ச பசங்க எடுத்து தேவ சமூகத்தில் காத்திருந்து கண்ணியோட உற்சாகம் கருத்து ஒரு விஷயம் ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Shalom. God bless you. Bye bye.